அவன் வேற ஏதாவது சொன்னானா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் சார். சோ அவன் வந்தான், முறுக்கு ஆர்டர் கொடுத்தான், டீ குடிச்சான், போயிட்டான். ஆமா சார், அவன் ரொம்ப நல்லவன் சார். வேற எதுக்காகவாது நீங்க வெளியே போனீங்களா? ஆமா சார், பால் வாங்க வெளியே போனேன் சார். அப்படியாவது அவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து ஆகணுமா நீ? சுப்பு சார், அமைதியா இருங்க. உங்களுக்கு தெரியாது சார், இப்படிதான் சார். யார் வந்தாலும் இஞ்சி டீ குடிக்கிறீங்களா, இஞ்சி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டு ஒரே கஷ்டமா இருக்கு சார் இவ கூட. அவன் இஞ்சி டீ குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா சுப்பு. சொல்லுவான். அவனுக்கு என்ன இப்ப வந்த வேணைய பாத்தியா? ஐயோ, நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. மேல சொல்லு. மேல சொல்லுனா இன்னும் என்ன சுப்பு சொல்றது? எல்லாமே சொல்லிட்டேனே சார். பாய் விட்டு ஒருத்தன் டீ கேக்குறான். எப்படி சார் டீ போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது? சாதாரணமா யாராவது டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்டா பேச்சுக்காவது வேணான்னு சொல்லுவான். அவனாவே கேட்டிருக்கான்னா அப்ப ஃபைல் எங்க இருந்தது? அனு வச்ச இடத்துல அந்த டேபிள் அப்படியே தான் சார் இருந்தது. To everything. சார், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சரி சார், உட்காருங்க. ஏன் சுப்பு என்ன அப்படி முறைக்கிற? உனக்கு அந்த ஆண்டவன் மூளையை வச்சிருக்கானா வைக்கலையானே எனக்கு தெரியல. சுப்பு, பின்ன என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா அது எங்கிட்ட இருந்து வேற மறைப்பியா நீ? அப்படி என்ன மறைச்சிட்டாங்க? பெரிய ராணுவ ரகசியத்தை. பெரிய ஆர்டரா இருக்கே, பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அனு கல்யாணத்துக்கு உதவியா இருக்குமே, உன் கடனை கொஞ்சம் அடைக்கலாம்னு நினைச்சேன். இது ஒரு குத்தமா? அதுக்காக அவனை உட்கார வச்சுட்டு வெளியே போய் பால் வேண்டது டீ கொடுப்பியா நீ? ஆமா சுப்பு, இதே உன்னை பார்க்க யாராவது வந்து அவங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்திருந்தா நீ உடனே என் புஷ்பா நல்லா இஞ்சி டீ போடுவான்னு ஏன் இழிச்சுக்கிட்டு என்ன பாராட்டி இருப்ப. இப்ப எல்லாம் என் தலையெழுத்து. உன் தலையெழுத்து இல்ல, என் தலையெழுத்து. சந்திரா அண்ணே, நீ வீட்டுக்கு போ. அண்ணி இங்கே வெளியே போகணும்னு சொன்னாங்கல்ல? அண்ணே அது விடுங்கண்ணே, அப்புறம் போய்க்கிறேன். இங்க தலைக்கு மேல விஷயம் போயிட்டு இருக்குண்ணே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. நீ இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஓத்துல சந்திரா. தப்பு பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா சந்திரா, நீ கிளம்பு. அண்ணே, அனு மேல எந்த தப்பும் இல்லைல்ல அண்ணே? எஸ் எஸ், ஷி இஸ் இன்னசென்ட். தேங்க் காட். அண்ணே, எனக்கு டெண்டர் கைவிட்டு போனது கூட வருத்தம் இல்லை. அனு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த ஃபைல கொடுத்தோமே, அது தப்பாயிடுச்சோன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணனே. தேவையில்லாம அவளையும் இந்த பிரச்சனையில இழுத்து விட்டோமேனு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரலனே. கூல் சந்திரா, உன் நம்பிக்கை வீண் போகல. தப்பு அனு செய்யல, வேற ஒருத்தர் செஞ்சிருக்காங்க. வேற ஒருத்தங்கன்னா யாருண்ணே? அது அப்புறமா சொல்றேன், நீ கிளம்பு. சரிண்ணே. சீசன்ஸ் கிரீட்டிங்ஸ் கூட சேர்த்து முறுக்கு கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனது யார்? ஐ நீட் த இன்ஃபோ இம்மீடியட்லி. 1 minute please sir. ராஜ்குமார் சார். கிரேட்.
Ask him to come to the conference hall immediately. என்ன ராஜ்குமார், உள்ள வரும்போது மே கமின் சார்னு கேட்டு வர பழக்கம்லாம் கிடையாதா? சாரி சார். நிறைய மேனஸ் நீ கத்துக்கணும் போல இருக்கே. முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு போனா டீ குடுங்கன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதுவும் இஞ்சி டீ. இப்போ உனக்கு வேர்க்கணுமே. வாவ், ஐபோன் 11 ஸ்லீக்கா பழபழப்பா செம்மையா இருக்குல்ல? கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பியே. புரியுதா ராஜ்குமார்? புரியுது சார். சார் ஏய் சார் இப்போ புரியுதாடா? இப்போ புரியுதா? இல்ல போலீஸ் வர சொல்ல. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார் மன்னிச்சிருங்க சார். பங்கஜ், நீங்க சார் கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்களே, அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டீங்களா? ஐ மீன் ஜஸ்ட் as a good friend நீங்க சஜஷன் சொல்லலாமே. சூர்யா சாருக்கு தெரியாதுன்னா தான் நாம சஜஷன் சொல்லணும். அவருக்கு தான் எல்லாமே என்னை விட நல்லா தெரியும். அப்புறம் நான் என்ன அவருக்கு சஜஸ்ட் பண்றது? அதோட ஃப்ரெண்டா அவருக்கு சஜஷன் சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆள் இல்லை மீராஜி. அவரு ஃப்ரெண்டா என்ன ட்ரீட் பண்றதே அவரோட பெருந்தன்மை. ஆனா நான் இன்னைக்கும் அவருக்கு ஒபீடியன்ட் சர்வெண்ட். கம் ஆன் பங்கஜ், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. சார் அவங்க கூட உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காரு. சீரியஸ்லி நம்ம சாரோட தகுதிக்கு இதெல்லாம் தேவையா? Why are you laughing? தகுதி, இந்த தமிழ் வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் இவ்ளோ நீளமா சொன்னதுல இந்த ஒரு வேர்ட் தான் உங்க காதுல விழுந்ததா? You know how to irritate me, பங்கஜ். ஹாய் மீரா. என்னப்பா இங்க இருக்க நீ? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் சார். மீராவை ஏதோ வாரிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. மீரா நம்ம கம்பெனியோட பில்லர் பங்கஜ். வாரி விட்டுறாதா அவள? கரெக்ட் மீரா? எஸ் சார். சரி, நீ கொஞ்சம் வெளியே இரு பங்கஜ். ம், நம்ம பில்லர் கூட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. சரிங்க சார். Sit down, மீரா. இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல சார். இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் சார்? அத நீ தான் சொல்லணும் மீரா. நீ தான் நம்ம கம்பெனியோட பில்லர். ஆபீஸ்ல எல்லாம் சரியா இருக்கா மீரா? இந்த ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாமே ஓகே தான் சார். பட் யூ சீம் டு பி அப்செட். ஐ டோன்ட் நோ வை. என் முகத்தை பார்த்தா தெரியுதா? இல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் வெளியே தெரிஞ்சிடுதா? உங்களை மாதிரிலாம் நடிக்க வர மாட்டேங்குது மீரா. டோட்டல் ஃபெயிலியர். எப்படியாவது நடிக்க கத்துக்கணும். ஆக்சுவலி மீரா, ஐ அம் பிட் கன்ஃபியூஸ்ட். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு ஒரே குழப்பம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? will you? என்னாச்சு மீரா? ஆன்சர் மீ. will you help me? இப்ப நீ அப்செட் ஆயிட்ட மீரா. நோ சார், ஐ அம் ஆல் ரைட். நான் ஏன் அப்செட் ஆகணும்? ஆமால,
நீ அப்செட் ஆகணும். கரெக்ட் விஷயம் என்னன்னா மீரா, எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்ல வேணாம், கேஸ் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு. இனிமே போலீஸ் வந்து என்ன பண்ண போறாங்க? நீட் யுவர் ஒபினியன் மீரா, வாட் யூ சே? நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. சோ எஸ், எல்லா எவிடன்ஸும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. இன்ஃபேக்ட் என் முன்னாடியே இருக்கு. அதுவும் கை கெட்டுற தூரத்துல. மீரா மீரா, உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷூர் சார். நீ என்ன நம்புறியா? வாட்? ஏன், என்னாச்சு மீரா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேனா? கேள்வியை நல்லா கேளு. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? 100% சார். என் வாழ்க்கையில அதிகமா நம்புறது உங்களை தான் சார். உங்களை மட்டும் தான் சார். அப்படின்னா உன் மொபைல் கொடு. சார், ஏன் மொபைலா? எதுக்கு சார்? நம்பிக்கை 100% இருக்குன்னு சொன்னவங்களுக்கு கேள்வி இருக்கக்கூடாது மீரா. என்னாச்சு மீரா? அது சரி விடு. நான் உன் போனை கேட்டு வாங்கி அதை செக் பண்ணி நீ யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருக்கன்னு பார்த்து அப்புறம் நீ தப்பு ஒத்துக்கிறத விட நீயா நேரா உன் தப்ப ஒத்துக்கும். And that will be the end of it. நான் நினைச்சது சரிதான் மீரா. என் கேள்விக்கு நீ வாயை திறந்து பதில் சொல்லலைனாலும் எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. சார், சார், உன் முகத்தை பார்த்து பேசவே பிடிக்கல மீரா. சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். இன்னும் என்ன சொல்ல போற மீரா? இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சதுல டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கேன். இந்த ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். புதுசா வந்தவங்களுக்கு ஏணி மாதிரி இருந்து சொல்லி தரணும்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு தலையாட்டிட்டு இப்ப என்னாச்சு உனக்கு? Are you out of your mind? அவ்வளவு ஈகோ ஏன் உனக்கு மீரா? அனுவை பார்த்து ஏன் உனக்கு அவ்வளவு கோவம் வருது? அதுவும் அவதான் குற்றவாளின்னு எல்லாரும் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு இன்னும் நீ செஞ்சத என்னால நம்பவே முடியல. நீ எவ்வளவு அசிங்கமான காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா? நேத்து அவளோட அம்மாவும் அப்பாவும் அவமானம் தாங்காம ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா யார் பொறுப்பதுக்கு? என்னால இதை யோசிச்சு பார்க்க கூட முடியல. போதும் போதும் ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னொரு சுமையா? நோ நோ, ஏன் இப்படி பண்ண மீரா? வாய் மீரா, வாய்னு கேட்டுட்டு இருந்தா நான் என்ன சார் சொல்ல முடியும்? எஸ் சார், அனு மேல எனக்கு கோவம் தான், எனக்கு ஈகோ தான். எஸ், ஐ அட்மிட் நவ். அனுவை கண்டாலே எனக்கு பிடிக்கல சார். இவ்ளோ சிம்பிளா ஏன்னு கேட்டுட்டீங்க? இவ்ளோ நாள் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, ஐ அக்ரி. நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கே தெரியும். ஆனா அந்த நம்பிக்கையை உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? I worked hard so long all these years. ஆனா நான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன நம்பிக்கைய அவ ஆபீஸ்ல கால் வச்சு ஒரு நொடியில சம்பாதிச்சிட்டா சார். அதுவும் எப்படி? கேவலம் ஒரு 2 ரூபாய் காயின்ல. அதை எப்படி சார் ஜீர்ணிச்சுக்கிறது? You know what? The great Surya Prakash sir has fallen for a 2 rupees coin. சார், புதுசா வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகே, ஏனியா இருக்கணும், கரெக்ட். ஆனா அவ வரும்போதே லிஃப்ட்ல வந்துட்டா சார். அப்ப என்ன சார் பண்றது?
4-5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கிட்டு நல்ல குவாலிஃபிகேஷனோட கம்பெனிக்கு வரவனும் இவ்வளவு ஒண்ணா சார்? அவ என்னமோ ஒரு பேப்பரை சுருட்டி எரிவாளா? அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கா? இவ என்னைக்கு ஆபீஸ்ல காலை வெச்சாலும் அன்னில இருந்தே எல்லாமே மாறி போச்சு சார். நம்ம ஆபீஸ் கல்ச்சர், நம்ம வர்க் பண்ற ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சு சார். முக்கியமா நீங்க சார் சுத்தமா மாறி போயிட்டீங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே புடுங்கிட்டா சார் அவ. இதெல்லாம் போய் நான் யார்கிட்ட சார் சொல்லுவேன்? சார், என் மேல நம்பிக்கை வச்சுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே. இத்தனை நாள் கம்பெனிக்காக உழைச்ச என்ன மறந்துட்டு நேத்து வந்த அணுவ தலைக்கு மேல வச்சு கொண்டாடுனீங்களே. அப்ப நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா சார்? இல்ல சார், இல்ல. இதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியாது சார். அதுக்காக இன்னொருத்தர் கரியரை இப்படி நாசமாக்குவியா? கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவியா? சகிச்சுக்க முடியலனா நீ விலகி இருக்கணும், இல்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருக்கணும், இல்லனா வேலையை விட்டே போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயே இருப்ப, இன்னொருத்தரை நாசமாக்குவங்கிற மனப்பான்மை எப்படி வந்துச்சு உனக்கு? இது கேவலம்னு தோணல உனக்கு? நீ இவ்வளவு அசிங்கமா நடந்து பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கல மீரா. நீ எப்படி திருத்திக்க போறன்னு எனக்கு தெரியல. பட் if you want to continue here, I think you know what to do. இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள உங்க முன்னாடி நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு அனுவோட பேரண்ட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க மீரா. பட் now I can't. நீயே மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. You know why? இது நீ செஞ்ச தப்புன்னு நான் ஒதுங்கிக்க முடியாது. ஒரு வகையில இது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட தப்பு. நான் நம்பிக்கை வைக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணா அது நான் பண்ண தப்புதான் மீரா. நீ இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்க. நீ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது மீரா. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல உன்னோட இடம் என்னன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. I am hurt, Meera. Deeply hurting. Sir.